வணக்கம் தோழர்களே, இந்த காணொலி நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மைனிங் டீம் லெவலை எப்படி வேகமா உயர்த்துறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்ப நம்ம வளவலன்னு பேசாம நேரடியா காணொலிக்குள்ள போயிடலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம நீல கேட்டு தவிர எல்லா வண்ணம் கேட்டையும் எடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எஸ் தரவரிசையும் பி தரவரிசையும் ஒப்பிட்டு தான் பார்க்க போறோம். ஏன்னா மைனிங் டீம் லெவல்ன்றது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அதிகமா லோ டியர் மனா கிறிஸ்டல் இதெல்லாம் கிடைக்கும். ஒருவேளை மைனிங் டீம் லெவல நீங்க 30 அடைஞ்சிருந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க, இது உங்களுக்கான காணொலி கிடையாது. இப்ப நம்ம ஒரு சிவப்பு கேட்டு போறோம், பி ரேங்க் தரவரிசை. இந்த கேட்டு நீங்க மைனிங் பண்றதுக்கு முன்னாடி கீழே மைனிங் டீம் எக்ஸ்பின்னு காட்டுதா? நம்ம மைனிங் டீம் லெவலை ஏத்துறதுக்கு அதுதான் தேவைப்படுது. இப்போ நான் இருக்கிற மைனிங் டீம் லெவல் 20வது. அதனால கூடுதலா எனக்கு 20% வெகுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இந்த எசன்ஸ் கற்களை கொடுத்து வேலையை முடிச்சிடலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல போட்டு இந்த வெகுமதியோட எனக்கு 2 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அது மைனிங் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து தான். பி தரவரிசையில் இருக்கிற கேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பொற்காசுகள் கம்மி தான். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற லோ டியர் மனா கிறிஸ்டலும் கம்மியா தான் கிடைக்குது. இப்போ ஊதா வனத்துல இருக்கிற பி தரவரிசை கேட்டை நம்ம மைன் பண்ணலாம். மறுபடியும் நம்ம எசன்ஸ் கற்களை தூக்கி அவங்க பாக்கெட் குள்ள வைப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு 2.5 மடங்கு வெகுமதி கிடைச்சிருக்கு. ஒருவேளை என்னோட மைனிங் டீம் லெவல் கம்மியா இருந்தா இந்த மாதிரி கிடைச்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். சரி, இப்போ இந்த கேட்ஸோட தரவரிசையில என்ன மாற்றம் இருக்குன்னு பாத்திரலாம். நீங்க ஏ தரவரிசை இல்லனா எஸ் தரவரிசை கேட்டை மைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எசன்ஸ் கற்கள் கிடைக்கும். ஆனா இதுல கிடைக்கிற ரோட்டியர் மனா கிறிஸ்டல் கொஞ்சம் குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எஸ் தரவரிசை ரொம்ப நேரம் எடுக்கும் மைன் பண்றதுக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன சாதாரண வெகுமதி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு இருந்த 20% வாய்ப்பு மூலியமா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வெகுமதி கிடைச்சது. உங்க மைனிங் டீம் லெவல் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட வெகுமதி அதிகமா இருக்கும். சரி வாங்க, இந்த சிவப்பு எஸ் தரவரிசை கேட்டை மைன் பண்ணுவோம். மறுபடியும் எசன்ஸ் கற்களை தூக்கி அவங்க கிட்ட கொடுப்போம். இப்ப பாத்தீங்களா, மறுபடியும் நம்மளுக்கு 2 மடங்கு வெகுமதி கிடைச்சிருக்கு. ஒரு சில சமயத்துல இது 2.5 மடங்காவும் வரும். ஆனா அது எல்லாமே மைனிங் டீம் லெவலை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா 10 கேட்ஸ் ஆவிகம் வரும். ஒருவேளை உங்க மைனிங் டீம் லெவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா மொத்தமா நீங்க ஏ இல்லனா எஸ் தரவரிசை கேட்ட போங்க. அது மூலியமா மைனிங் டீம் லெவலை சீக்கிரமா உயர்த்த முடியும். அட தோழர்களே, இன்னும் காணொலி முடியல, இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். தர நான் கேக்குறேன். டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். அஜித் ரசிகன். அஜித் ரசிகனா இருந்தேன்னா இப்போ சொல்றேன் பாரு, கடவுளே அஜித். நான் என் போல சிரிக்கிற. இதை பாருங்க, நான் சொல்ல வருது என்னன்னா, मैं नहीं समझता, बाद में जाओ लवड़ी का बाल। बंद करो बंद करो बंद करो बंद करो। நீங்க அஜித் ரசிகரா இருந்தாலும் சரி, வேற மொழிக்காரங்களா இருந்தாலும் சரி, புரிஞ்சிரு தோழரே, புரிஞ்சுதானே ஆகணும். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். நம்ம கில்ல சேர்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி தோழர்களே, இதோட இந்த காணொலி முடிச்சுக்கலாம். நான் தான் உங்க பாய்டு தமிழ் கேமிங். நாளைக்கு மீண்டும் உங்களை ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.